சாந்தி. 24/5/2020 அவ்வியக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 15/1/86. முரளியின் தலைப்பு மலிவான வியாபார ஒப்பந்தம் மற்றும் சேமிப்பிற்கான பட்ஜெட். ரத்ன வியாபாரி தந்தை தம்முடைய பெரிதிலும் பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய வியாபாரம், ஆனால் அதை செய்யக்கூடியவர்கள் உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு சாதாரணமாக வெகுளியாக இருக்கிறார்கள். பகவானுடன் வியாபாரம் செய்து எந்த ஆத்மாக்கள் பாக்கியவான் ஆகியிருக்கிறார்கள் என்று புன்சிரித்து கொண்டிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய வியாபாரம் என்றால், ஒரு பிறவியின் இந்த வியாபாரத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறார்கள். கொடுப்பது என்ன, வாங்குவது என்ன? எண்ணில் அடங்காத பல கோடி மடங்கு வருமானம் அல்லது பல கோடி மடங்கின் வியாபாரத்தை எவ்வளவு சகஜமாக செய்கிறீர்கள். பொதுவாக நம்ம பல கோடி மடங்குன்னு சொல்லுவோம். ஆனால் பாபா யூஸ் பண்ணுற அந்த ஒரு வார்த்தைக்கு பத்மங்களின் வருமானம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது பத்மம் என்றால் 1 கோடி கோடி, அதாவது 1 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி சொல்கிற மாதிரி 100 லட்சம் கோடி. அப்போ பாருங்கள், 14 zeros வருது. அதனால்தான் பாபா பல கோடி மடங்கின் வியாபாரத்தை எவ்வளோ சகஜமாக செய்கிறீர்கள் என்று சொல்கிறார். மேலும் இந்த வியாபாரம் செய்வதற்கு உண்மையிலும் 1 வினாடி தான் ஆகிறது. மேலும் எவ்வளவு மலிவான வியாபாரம் செய்திருக்கீங்க. 1 வினாடியில் மற்றும் 1 வார்த்தையில் வியாபாரம் செய்துட்டீங்க. என்னுடைய பாபா என்று மனதார ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த 1 வார்த்தையினால் எவ்வளவு பெரிய எண்ணில் அடங்காத கஜானாக்களுக்கான வியாபாரம் செய்திடுறீங்க. மலிவான வியாபாரம் தானே. அதிக உழைப்பும் தேவையில்லை, அதிக பணமும் தேவையில்லை. ஆகையால் இப்பொழுது உயர்ந்த வியாபாரம் செய்துட்டீங்களா அல்லது செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? உறுதியான வியாபாரம் செய்துட்டீங்க தானே. அதாவது உலகத்தில் பெரிய வியாபாரம் செய்யணுன்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும், நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த அர்த்தத்தில் பாபா சொல்கிறார், உழைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நிறைய அதுக்காக பணத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, நேரம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மற்றபடி எந்த ஒரு எல்லைக்கு உட்பட்ட வியாபாரம் செய்தாலும் அதற்கு எவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், உழைப்பும் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதே நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஆகையால் பெரிய வியாபாரம் செய்வதற்கு அதிகமாக பணமும் தேவைப்படுகிறது. பாப்தாதா தன்னுடைய வியாபாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தார். வியாபாரிகளின் லிஸ்டில் யார் யார் புகழ் பெற்றவர்கள் என்று பாபா பார்த்து கொண்டிருந்தார். உலகத்தில் கூட பிஸ்னஸில் பெயர் பெற்றவர்களின் லிஸ்டெல்லாம் தயாரிப்பாங்க தானே. நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் யார் அல்லது ரிச்சஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அந்த பட்டியல் இடுவாங்க. ஒரு ஸ்பெஷல் டைரக்டரியே தயாரிப்பாங்க. அந்த விசேஷ டைரக்டரியில் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதுபோல் பாபா கேட்கிறார், பாபாவின் டைரக்டரியில் யார் யாருடைய பெயர்கள் இருக்கிறது? யார் மீது உலகத்தினருடைய பார்வை கூட போகாதோ அவர்கள்தான் பாபாவுடன் வியாபாரம் செய்திருக்கீங்க. மேலும் பரமாத்மாவின் கண்களின் நட்சத்திரங்களாக மாறிட்டீங்க, கண்மணிகளாக மாறிட்டீங்க. நம்பிக்கை இல்லாத ஆத்மாக்களை பாபா விசேஷ ஆத்மாக்களாக ஆக்கிவிட்டார். ஆகையால் பரமாத்மாவின் டைரக்டரியில் நாம் விசேஷ விஐபிஸ் என்ற போதை சதா இருக்கிறதா? ஆகையால் தான் பகவானை பற்றி சொல்லும் பொழுது கள்ளம் கபடமற்றவர்களின் பகவான் என்று பாடப்பட்டிருக்கிறது. அவர் சாதுரியமானவர்தான், புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலிதான். ஆனால் அவருக்கு கள்ளம் கபடமற்றவர்கள்தான் பிடிக்கும். உலகத்தின் வெளிப்புற சாதுரியம் பாபாவுக்கு பிடிப்பதில்லை. அவர்களுக்கு கலியுகத்தில் ராஜ்யம். அங்கே இப்பொழுது லட்சாதிபதியாக இருப்பாங்க, உடனே ஒன்றும் இல்லாதவர்களாக ஆயிடுறாங்க. ஆனால் நீங்கள் அனைவரும் சதா காலத்திற்கு பதமா பதம் பதி ஆகிவிடுகிறீர்கள். அதாவது
பதம் என்றால் 1 கோடி கோடி, 14 zeros. பதமா பதம்பதி என்றால் 1 கோடி கோடி இன்ட்டு 1 கோடி கோடி, 28 zeros வரும். அந்த அளவுக்கு நீங்கள் பதமா பதம்பதி செல்வந்தர்கள் ஆகிவிடுகிறீர்கள் என்றார். உங்களுடைய ராஜ்யம் பயம் இல்லாத ராஜ்யம், பயம் இல்லாமல் இருப்பீங்க. இன்றைய உலகத்தில் செல்வமும் இருக்கிறது மற்றும் பயமும் இருக்கிறது. எவ்வளவு செல்வமோ அவ்வளவு பயத்தில் தான் சாப்பிட்றாங்க, பயத்தில் தான் தூங்குறாங்க. ஆனால் நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகிவிடுகிறீர்கள், பயமற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பயத்தை கூட பூதம் என்று சொல்வார்கள். நீங்கள் அந்த பூதத்திலிருந்து கூட விடுபட்டுட்டீங்க தானே? ஏதாவது பயம் இருக்கிறதா? எங்கே என்னுடையது என்ற பற்று இருக்குமோ அங்கே பயம் அவசியம் இருக்கும். ஆகையால் பாபா சொல்கிறார், மேரா பாபா என்று இருங்கள். ஒரு சிவபாபா மட்டுமே பயமற்றவர்களாக ஆக்குகிறார். அவரை தவிர வேறு எந்த ஒரு தங்கமானாக இருந்தாலும் அது எனது என்று இருந்தால் பயம் அவசியம் இருக்கும். ஆகையால் செக் செய்து கொள்ளுங்கள். பிராமண வாழ்க்கையிலும் கூட என்னுடைய சம்ஸ்காரம் என்று ஏதாவது சூட்ச்ம ரூபத்தில் இருந்து விடலையா என்று. சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி கொண்டாடிட்டு இருக்கிறீங்க அல்லவா? அதாவது 86 தான் முதன்முறையாக எந்த சிஸ்டர்ஸ் 25 இயர்ஸ் முடிச்சிருந்தாங்களோ, யாரெல்லாம் 50 இயர்ஸ் முடிச்சிருந்தாங்களோ அந்த சகோதரிகளுக்கெல்லாம், சரண்டர் ஆன சகோதரிகளுக்கெல்லாம் சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி முதன்முறையாக மதுபனில் கொண்டாடினாங்க. வெள்ளியாக இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் நெருப்பில் புடம் போடப்பட்டு கலப்படம் நீங்கும் போதுதான் அது உண்மையானதாக ஆகிறது. ஆகையால் இது உண்மையான வெள்ளி விழா மற்றும் பொன் விழா இல்லையா? ஆக விழா கொண்டாடுவதற்கு உண்மையான வெள்ளி, உண்மையான தங்கம் ஆகத்தான் வேண்டும். வெள்ளி விழா கொண்டாடக்கூடியவர்கள் வெள்ளி என்று நினச்சிடாதீங்க. அது ஜஸ்ட் வருஷங்களின் கணக்குப்படி சில்வர் ஜூப்ளி என்று சொல்லுவாங்க. மற்றபடி நீங்கள் அனைவரும் பொன் யுகத்தின் அதிகாரிகள், பொன் யுகத்தினர். ஆகையால் உண்மையான தங்கமாக எதுவரை ஆகியிருக்கிறீர்கள் என்று சோதித்து பாருங்கள். வியாபாரம் செய்தீர்கள், வருமானமும் வந்தது. ஆனால் வந்த அந்த வருமானத்தை சாப்பிட்டு விட்டோம் என்று இல்லைதானே? 21 பிறவிகளுக்கு சதா நிரம்பியவர்களாக இருக்கும் அளவிற்கு சேமித்திருக்கிறீர்களா? நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வம்சாவளியும் கூட பெரும் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும். 21 பிறவிகளுக்கு மட்டும் இல்லை, துவாபர யுகத்திலும் கூட பக்த ஆத்மாக்களாக இருக்கும் காரணத்தினால உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. எவ்வளவு செல்வம் துவாபர யுகத்திலும் இருக்கும் என்றால் தான புண்ணியத்தை கூட நன்றாக செய்ய முடியும். கலியுக கடைசியிலையும் பாருங்களேன், கடைசி பிரிவில் கூட பிச்சைக்காரர்களாக மாறவில்லை தானே? பருப்பு சாதம் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். கருப்பு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பருப்பு சாதம் இருக்கிறது தானே? இந்த நேரத்தின் வருமானம் அல்லது வியாபாரம் முழு கல்பத்திலும் பிச்சைக்காரர்களாக ஆக விடாது. எவ்வளவு சேமித்து வச்சுருக்கீங்கன்னா கடைசி பிறவில் கூட பருப்பு சாதத்தை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவ்வளவு சேமிப்பின் கணக்கை வைக்கிறீர்களா? பட்ஜெட் செய்ய வருகிறதா? சேமிப்பதில் புத்திசாலிகள் தானே? இல்லை என்றால் 21 பிறவிகளுக்கு என்ன செய்வீங்க? வருமானம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக ஆவீர்களா அல்லது ராஜ்ய அதிகாரியாகி ராஜ்யம் செய்வீர்களா? ராயல் ஃபேமிலிக்கு கூட சம்பாதிப்பதற்கான அவசியம் இருக்காது. ஆனால் பிரஜைகள் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். அதில் கூட பணக்கார பிரஜைகள், சாதாரண பிரஜைகள் என்று வரிசை கிரமம் இருக்கும் தானே? மற்றபடி அங்கு யாரும் ஏழைகள் இருப்பதில்லை. முயற்சியின் பலனாக ராயல் ஃபேமிலிக்கு கூட ராஜ்யம் கிடைக்கிறது. பல பிறவிகளுக்கு ராயல் ஃபேமிலியின் அதிகாரிகள் ஆகிறீர்கள். ராஜ்ய சிம்ஹாசத்தின் அதிகாரியாக ஒவ்வொரு பிறவியிலும் ஆக முடியாது. ஆனால் ராயல் ஃபேமிலியின் அதிகாரியாக பல பிறவிகள் ஆக முடியும். அந்த அதிகாரம் அடைவீங்க. இப்போ சொல்லுங்க, என்னவாக ஆவீர்கள்? இப்பொழுது பட்ஜெட்டை உருவாக்குங்கள்.
பட்ஜெட்டின் திட்டத்தை தயார் செய்யுங்கள். இன்றைய நாட்களில் வீணானதை கூட சிறந்ததாக மாற்றுகிறார்கள். வேஸ்டையும் சேமிக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் அனைவரும் கூட சேமிப்பின் கணக்கை சதா நினைவில் வையுங்கள். பட்ஜெட் தயார் செய்யுங்கள். எண்ணங்களின் சக்தி, வார்த்தைகளின் சக்தி, கர்மத்தின் சக்தி, சமயத்தின் சக்தி இவற்றை எப்படி எங்கே காரியத்தில் ஈடுபடுத்துவது என்று பட்ஜெட் தயார் செய்யுங்கள். உங்களுடைய அனைத்து சக்திகள் வீணாகி போய்விடக்கூடாது. எண்ணம் கூட சாதாரணமானதாக இருந்தது என்றால், வீணானதாக இருந்தது என்றால், வீணானது மற்றும் சாதாரணமானது இரண்டும் சேமிப்பு ஆகவில்லை. சேமிப்பாகவில்லை என்றால் இழந்து விட்டீர்கள் என்றுதானே அர்த்தம். ஆகையால் முழு நாளில் தன்னுடைய சார்ட்டை உருவாக்குங்கள். இந்த சக்திகளை எல்லாம் காரியத்தில் ஈடுபடுத்தி எவ்வளவு அதிகரிச்சீங்க என்பதை பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எவ்வளவு காரியத்தில் ஈடுபடுத்துறீங்களோ அவ்வளவு சக்தி அதிகரிக்கும். எண்ணமும் ஒரு சக்திதான் என்று அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய பயிற்சியில் வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள். ஒரு சிலர் காரியத்திலும் ஈடுபடுத்துவதில்லை, அதே நேரத்தில் பாவ கர்மத்திலும் இழப்பதில்லை. அதாவது சாதாரண தினசரி காரியங்களில் சம்பாதிக்கவும் இல்லை, இழக்கவும் இல்லை. அப்படியென்றால் சேமிப்பும் ஆகவில்லை தானே. சாதாரண சேவையின் தினச்சரியா அல்லது சாதாரண இல்லறத்தின் தினச்சரியா, அதாவது ரொட்டீன், தினசரி செய்யக்கூடிய காரியங்கள், இதை பட்ஜெட்டின் கணக்கு சேமிப்பாகிறது என்று சொல்ல முடியாது. என்னால் முடிந்த அளவிற்கு சேவை செய்தேன், படிப்பையும் படித்தேன், யாருக்கும் துன்பம் கொடுக்கவில்லை, எந்த தவறான கர்மமும் செய்யவில்லை என்று இதை மட்டும் செக் செய்து கொள்ளாதீர்கள். யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை, ஓகே, ஆனால் சுகம் கொடுத்தீர்களா? எப்படி மற்றும் எந்த அளவிற்கு சக்திசாலியான சேவை செய்ய வேண்டுமோ அவ்வளவு செய்தீர்களா? உதாரணத்திற்கு பாப் தாதா எப்பொழுதுமே நமக்கு டைரக்ஷன் கொடுக்கிறார். அதாவது நான் எனது என்ற பற்றை தியாகம் செய்தால்தான் அது உண்மையான சேவை என்று சொல்கிறார். அந்த மாதிரி சேவை செய்தோமா? தவறான வார்த்தைகள் அல்லது தலைகீழான வார்த்தைகள் பேசவில்லைதான், ஆனால் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் பேசினோமா? தைரியம் இல்லாதவர்களை தைரியமானவர்களாக மாற்றக்கூடிய வார்த்தைகள் பேசினோமா? யாரையாவது குஷியில் ஊக்க உற்சாகத்தில் கொண்டு வந்தோமா? அப்படி இருந்தது என்றால் அது சேமிப்பாகிறது. இதுதான் சேமிப்பு செய்வதாகும் அல்லது சிக்கனம் செய்வதாகும். மற்றபடி 2 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே கழிந்தது என்றால் அது சிக்கனம் ஆகாது. அனைத்து சக்திகளை சிக்கனம் செய்து சேமியுங்கள். இது போன்ற பட்ஜெட்டை தயார் செய்யுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் உருவாக்கி காரியங்கள் செய்யுங்கள். ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் எப்படி ஈடுபடுத்துவது என்பதற்கான பிளான்ஸ் உருவாக்குங்க. ஈஸ்வரிய பட்ஜெட்டை எப்படி உருவாக்க வேண்டுமென்றால், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் ஏதாவது பிராப்தியை அடைந்து உங்களுடைய புகழ் பாடணும். அனைவருக்கும் ஏதாவது கொடுத்தே ஆகணும். முக்தி கொடுங்கள் அல்லது ஜீவன் முக்தி கொடுங்கள். மனித ஆத்மாக்களை மட்டும் என்ன, இயற்கையும் தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் ஈஸ்வரிய பட்ஜெட் என்றால் இயற்கை முதற்கொண்டு அனைத்து ஆத்மாக்களும் சுகமாக மற்றும் சாந்தியாக ஆகிவிட வேண்டும். அந்த கவர்மெண்ட் கூட பட்ஜெட் செய்கிறது தானே. இவ்வளவு தண்ணீர் கொடுப்போம், இவ்வளவு வீடுகள் கொடுப்போம், இவ்வளவு மின்சாரம் கொடுப்போம் என்றெல்லாம் பட்ஜெட் அனௌன்ஸ் செய்கிறாங்க தானே. நீங்கள் என்ன பட்ஜெட் செய்கிறீர்கள்? அனைவருக்கும் அநேக பிறவிகள் வரை முக்தி, ஜீவன் முக்தி கொடுப்போம். பிச்சைக்காரத்தனத்திலிருந்து, துக்கம், அசாந்தியிலிருந்து விடுவிப்போம். அரைக்கல்பத்திற்கு அவங்க ஓய்வாதான் இருப்பாங்க. அவர்களுடைய அந்த ஆசையும் பூர்த்தி ஆகிவிடுகிறது. அவர்கள் முக்தியை தானே விரும்புகிறாங்க. முக்தியை பற்றி தெரியாது, ஆனால் முக்தியை தான் விரும்புகிறாங்க. ஆகையால் தனக்காகவும் உலகத்திற்காகவும் ஈஸ்வரிய பட்ஜெட்டை தயார் செய்யுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா?
சில்வர் மற்றும் கோல்டன் ஜூப்ளி இரண்டையும் இந்த ஆண்டில் கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஆகையால் இது மகத்துவம் வாய்ந்த வருடமாகும். நல்லது. சதா உயர்ந்த வியாபாரத்தை நினைவில் வைக்கக்கூடிய, சதா சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தக்கூடிய, சதா ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் ஈடுபடுத்தி அதிகரிக்கக்கூடிய, சதா சமயத்தின் மகத்துவத்தை அறிந்து மகான் ஆகக்கூடிய மற்றும் ஆக்கக்கூடிய, அப்படிப்பட்ட உயர்ந்த செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய புத்திசாலி குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம். வரதானம். சேவையின் மூலம் அநேக ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களை அடைந்து சதா முன்னேறக்கூடிய மகாதானி ஆகுங்கள். மகாதானி ஆகுவது என்றால் மற்றவர்களுக்கு சேவை செய்வது. மற்றவர்களுக்கு சேவை செய்தால் தன்னுடைய சேவை தானாகவே நடந்து விடுகிறது. மகாதானி ஆகுவது என்றால் தன்னை பெரும் செல்வந்தர் ஆக்கிக்கொள்வது. எத்தனை ஆத்மாக்களுக்கு சுகம், சாந்தி அல்லது ஞானத்தின் தானம் செய்கிறீர்களோ அத்தனை ஆத்மாக்களின் பிராப்தியின் குரல் அல்லது நன்றி என்ன வெளிப்படுகிறதோ அது உங்களுக்கு ஆசீர்வாத ரூபமாக மாறிவிடுகிறது. இந்த ஆசீர்வாதங்கள் தான் முன்னேறுவதற்கான சாதனமாகும். யாருக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதோ அவர்கள் சதா குஷியில் இருப்பார்கள். ஆகையால் தினமும் அமிர்த வேளையில் மகாதானி ஆகுவதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். தானம் செய்யாத நாள், தானம் செய்யாத நேரம் என்று இருக்கக்கூடாது. ஸ்லோகன். இப்போதைய உடனடி பலன் ஆத்மாக்களுக்கு பறக்கும் கலைக்கான பலம் கொடுக்கிறது. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட்: நான் சமாதான ஸ்வரூபமான ஆத்மா. பாபா நமக்கு எவ்வளவு உயர்ந்த படிப்பு படிப்பித்து கொண்டிருக்கிறார். உயர்ந்த படிப்பு என்றால் அதுக்கேற்ற முயற்சியும் செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த படிப்புக்கேற்ற எக்ஸாமையும் பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நமக்கு எக்ஸாம்ஸ் பிரச்சனைகள் ரூபத்தில் வருது. ஆகையால் இதை நம்ம பாஸ் பண்ணணும். பாஸ் செய்தால்தான் அடுத்த கிளாஸுக்கே போக முடியும். இதை உணர்ந்து சமாதான ஸ்வரூபத்தில் இருந்து பிரச்சனைகளை பாஸ் பண்ணணும். ஏன்னா இதிலிருந்து யாரும் விடுபட முடியாது, கடந்து தான் போகணும். ஒரு போர் வீரன் அல்லது ஒரு விளையாட்டு வீரன் மைதானத்தில் வரும் பொழுதுதான் அவர் எவ்வளவு கற்றிருக்கிறார் அப்படின்றது தெரிய வரும். அவரிடம் எவ்வளோ சக்தி இருக்குது என்பது தெரிய வரும். அதாவது முழு உலகத்திற்கும் தெரிய வரும். அதுபோல பிரச்சனைகள் கூட நமக்கு ஒரு மைதானம். நாம் கூட ஒரு போர் வீரன் அல்லது ஒரு விளையாட்டு வீரன். பிரச்சனைகள் வரும் போது தான் நமக்குள்ளே எவ்வளோ சக்தி இருக்குது என்று நமக்கே தெரியும். நாமும் அதை ஜெயிச்சு வரும் பொழுது முழு உலகத்துக்கே பரமாத்மாவுடைய சக்தி என்னன்னு தெரிய வரும். ஆகையால் நம்ம சமாதான ஸ்வரூபத்தில் இருந்து எல்லாத்தையும் கடந்து வரணும். இப்போது ஸ்விம்மிங் கற்றுக்கும் போது அல்லது டிரைவிங் கற்றுக்கும் போது ஆரம்பத்தில் எவ்வளோ பயமாக இருக்கும், ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். எங்கே என்ன நடக்குமோ, எங்கே மோதுருமோ, எங்கே அடிபடுமோ அப்படின்ற ஒரு பிரச்சனை ரூபத்தில் தான் எல்லாமே தெரியும். இவங்க ஏன் இப்படி குறுக்கு வராங்க, அல்லது இது ஏன் இப்படி இருக்குது, இவங்க இப்படி ஓடி வராங்களே அப்படின்னு ஒரு பிரச்சனையாக தெரியும். ஆனால் நல்ல பயிற்சி ஆன பின்னாடி, கற்றுக்கிட்ட பின்னாடி யார் எப்படி குறுக்கு வந்தாலும் எது வந்தாலும் நமக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸ்விம்மிங்கும் சரி, டிரைவிங்கும் சரி, நல்லா நம்ம டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம், என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்க முடியும். அதுபோல் பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. இப்போ கூட ஏதாவது பழைய பிரச்சனை நினச்சி பாருங்கள். அந்த நேரத்தில் எவ்வளோ அது பிரச்சனை ஸ்வரூபமாக இருந்திருக்கு, எவ்வளோ பயம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்க்கும்போது இதுக்காக நான் பயந்தேன் அப்படின்ற நம்ம மீது நமக்கே ஒரு சிரிப்பு வரும் இல்லையா? அதுபோல் நம்ம முன்னேற ஏற அது நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் போய் நான் எவ்வளோ பயந்தேன். அதுபோல் ப்ரெசண்ட்டில் நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் அப்போ பயப்படக்கூடாது. சமாதான ஸ்வரூபத்தில் இருந்தால் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் போல் தெரியும். அந்த அனுபவத்தின் மூலமாக மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்க முடியும். சம்பந்தங்களுக்கு இடையில பிரச்சனைகள் கணக்கு வழக்கெல்லாம் முடிப்பதற்கு வரதான் செய்யும், வந்து தான் ஆகணும். கடனை எல்லாம் செட்டில் பண்ணாதான் வீட்டுக்கு
திரும்பி போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஆகையால் இன்று முழு நாள் நம்ம எதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன இன்று பிரச்சனைகள் என் முன்னாடி வருதோ அதையெல்லாம் சமாதான ஸ்வரூபத்தில் இருந்து பாஸ் பண்ணணும், வெற்றியின் அனுபவம் செய்யணும். பிரச்சனைகள் கூட நம்முடைய அனுபவத்தின் அத்தாரிட்டியை அதிகரிக்கிறது. ஆகையால் சமாதான ஸ்வரூபத்தில் இருந்து ஒவ்வொரு பிரச்சனையும் நான் கடந்து வர வேண்டும் என்ற உணர்வில் இன்று நாள் முழுவதும் இருக்கணும். ஓம் சாந்தி.